ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் லாஃபில் வந்து ஒரு நல்ல ஹாப்பி நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து நம்ம ஹெச்எம்டி புறா ஆகட்டும், நம்ம தாம்பரால் புறா ஆகட்டும், ரெண்டுமே பாஜி பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்படின்னா கமர் பண்ண ஆரம்பிச்சிருக்குங்க. எப்படி திரும்ப இருக்குது இது காத்திருந்த புலிக்கு ஒரு நல்ல பசி விருந்து. அப்படின்னா ஒரு விருந்து கெச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் பாடு, என்னோடய கஷ்டம், போராட்டங்களுக்கு அப்புறம் வந்து இந்த புறா வந்து அடி எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. நான் என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு, என்னோடய ஃபேமிலிக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான், காத்துருங்க, ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். என்னடா இந்த புறா இன்னும் அடி எடுக்கலையே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் டோர்னமெண்ட்டுக்கு என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஃபீடிங்ஸில் நல்லா கவனம் எடுத்துங்க. ஃபீடிங்ஸ் எந்த காலத்துக்கு பெரிய தண்ணி கொடுக்க போகாதீங்க, கேழ்வரகுலேயே மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா புறா எவ்வளோ பெண்ட் ஆகுதோ, வெயிட் லாஸ் ஆகுதோ, அப்போ தான் புறா வந்து சீக்கிரம் அடி எடுக்க ஆரம்பிக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு பொறுமையாக பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்கள் லாஃப்ட்லையும் சீக்கிரம் அடி எடுத்துட்டு கண்டிப்பாக டைமுக்கு வரும். ஸோ நம்ம லாஃப்ட்டில் இந்த ஒரு ஹாப்பி நியூஸ் நடந்ததுனால தான், நான் ட்ரை பண்ணதுனால தான் இப்போ இன்றைக்கி இந்த மாதிரி ரிசல்ட் கிடச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு தான்